ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான புளிச்சாப்பாடு அருமையான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெந்தயம், வரமிளகாய், கருவேப்பிலை இதை மட்டும் நல்லா வறுத்துங்க, எண்ணெய் ஊற்றாமல் பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நிலக்கடலை போட்டுக்கலாங்க. சரிங்களா, கடல மூத்தை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்ததுக்கப்புறம் பூண்டு ஒரு 10-15 பல் பூண்டு போட்டுக்கலாம். நான் அளவுகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வணக்கிங்க. மஞ்சத்தூள், உப்பு இது கூடயே போட்டுக்கலாம். சரிங்களா, போட்டால் தான் கொஞ்சம் நல்லா உப்பு இறங்கும். சூப்பராக இருக்குங்க இந்த புளிச்சாப்பாடு. நிறைய பேர் கேட்டாங்க, புளிச்சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்குறாங்க என்கிட்ட, அதனால் கேட்டாங்க. நான் போடவே இல்லை, இப்போ தான் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் நல்லா வெந்தோனையுமே புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். சரிங்களா, ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச வெந்தயத்தை போட போகிறோம். சரிங்களா, போட்டு நல்லா இந்த சுண்டுற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுடலாம். நல்லா சுண்டுனோனையுமே ஆற வச்ச சாப்பாட்டில் நம்ம புளி போட்டு நல்லா கலரிக்கலாம். சரிங்களா, நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி ஆற வச்சிட்டோம்னா அப்படியே உதிரியாக சூப்பராக இருக்கும். அருமையான புளிச்சாப்பாடு ரெடிங்க. கலரி